மல்லியும், விஜயும் இருந்துட்டு, "இத யார் பண்ணியிருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே வீட்ல ரூ. 1,00,000 பணத்த காணோம். அதுவும் இல்லாம அந்த பணத்த யார் எடுத்தாங்க? என்ன ஏது? அப்படிங்கிற மாரி விசாரிக்கிறதுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அதாவது இந்த ராஜேஸ்வரி அந்த ஆடியோவ ரிலீஸ் பண்ணதுனால, தீபிகா மேடத்துக்கு எவ்ளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அங்க தீபிகா மேடம் ரொம்ப முழிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த ரூ. 1,00,000 பணத்த காணோம். எப்படி காணாம போயிருக்கும்? அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி அந்த மாரி செய்யக்கூடிய ஆள் தான். ஆனா அவ அவ்ளோ தெளிவா சொன்னா. ஆனா அந்த ரூ. 1,00,000 எங்க போயிருக்கும்? அப்படிங்கிற மாரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாரி தீபன் இந்த மாரி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா, அடுத்தடுத்து நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நடந்த அதாவது அவங்க தம்பியோட கொலை கேஸ அதாவது அந்த ஒரு விஷயத்த வச்சு, இந்த ஒரு கொலையில மல்லி தான் சம்மந்தப்பட்டிருப்பா அதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். அதே மாரி இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்ட வச்சு அதாவது இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே, நம்ம தான் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம மேல செம்ம கோவத்துல இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம தீபன் எப்படியாச்சும் ஆதாரங்களோட நிரூபிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்கள நம்மளால பண்ண முடியும். அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, நம்ம விஜயும், மல்லியும் நல்லா தெளிவா யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த ஆடியோவ டெலீட் பண்ணும்போது வேற யாராச்சும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா? அதாவது அத வெளியிட்டிருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லி. ஆனா அதே சமயத்துல அடுத்தடுத்து என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம எங்கிருந்து யோசிக்கிறது? அப்படிங்கிற மாரி தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அதாவது இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தோணுது. அதாவது என் ஃபோன கொண்டு போய் குடுத்தது இந்த ராஜேஸ்வரி. அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ அதாவது அந்த ஆடியோ அந்த தீபிகாவால டெலீட் பண்ண முடியும் அப்படின்னா, என்னோட பாஸ்வேர்ட் முதல்ல தெரியணும். என்னோட பாஸ்வேர்ட் தெரியணும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ஆளே இந்த ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரிக்கு தான் என்னோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆடியோ விஷயம் தெரிஞ்சு இந்த ராஜேஸ்வரி ஏன் அத எடுத்து வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே உன் மேலயும், என் மேலயும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க தீபிகா மேடம் அப்படின்ற விஷயம் இந்த ராஜேஸ்வரிக்கு தெரியும். அதனால ராஜேஸ்வரி தான் கண்டிப்பா பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லி அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையிலேயே தீபிகா மேடத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது. அதுவும் இல்லாம அந்த ஆடியோ வச்சு சும்மா பூச்சாண்டி மட்டும் தான் காட்டணும் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இது ரிலீஸ் ஆனதுனால இப்போ நம்ம விஜயும், மல்லியுமே ஷாக்கிங்ல இருக்காங்க. அதே மாரி தீபிகா மேடம் பயங்கர கோவத்தோட இனிமேலும் அந்த மல்லிய சும்மா விடக்கூடாது. எல்லா விஷயத்துல இருந்தும் அவ தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கா. இதுக்கு முன்னாடி என் தம்பி செத்தப்பவே அவள நான் உண்டு இல்லன்னு பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அடுத்ததா இந்த கொலை கேஸ்லயும் அவள சீக்கிரமா தூக்கி ஜெயில்ல வச்சிருக்கணும். ஆனா எல்லா விஷயத்துல இருந்தும் எல்லா ஆதாரங்களையும் அழிச்சு, எனக்கு ஒரு ஆதாரம் கூட இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அவள தூக்கி ஜெயில்ல போட்டா, இன்னும் 2 வருஷத்துலயும் 3 வருஷத்துலயும் வெளிய வந்துருவா. அப்படி இருக்கும்போது, அந்த மல்லியோட கதைய முடிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி முடிவு பண்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே சாதாரண ஒரு விஷயம். ஆனா இப்ப நடந்திருக்கிற விஷயம் இப்போ தீபிகாவோட அந்த வேலைக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால தான் தீபிகா மேடம் இப்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே தீபிகா மேடம் நம்ம மல்லிய தூக்கி ஜெயில்ல போடணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்தாங்க. இப்போ அந்த ரவுடிங்கள வச்சு நம்ம மல்லிய கிட்னாப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லி கிட்னாப் பண்ணி கொண்டு போய் ஒரு குடோன்ல அடைச்சு வச்சுறாங்க. நம்ம மல்லிக்கு ஒண்ணுமே புரியல. யாரு கடத்துனாங்க? என்ன ஏது? அப்படிங்கிற மாரி சொல்லி, அதே மாரி தீபிகா மேடம் அந்த இடத்துல என்ட்ரி குடுத்ததுக்கு அப்புறமா, நம்ம மல்லி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. "மேடம் என்ன எதுக்காக கடத்த சொன்னீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம மல்லி கேட்க, கடைசியில தீபிகா மேடம் "என் மல்லி உன்னால நான் எவ்வளவோ இழந்துட்டேன். முதல்ல என் தம்பிய இழந்தேன். இப்ப என்னடான்னா என்னோட வேலைய இழந்துட்டேன். உன்னால இழந்தது எல்லாமே போதும். இதுக்கு மேல நீ ஜெயில்ல போயி உன்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போடுற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்ல. அதே மாரி எனக்கு இந்த வேலையும் போயிடுச்சு. உன்னால தான் இது எல்லாமே நடந்துச்சு. இதுக்கப்புறம் உன்ன உயிரோட விட்டா நான் மனுஷியே கிடையாது. உன்னெல்லாம் முன்னாடியே கொன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்ம மல்லி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மல்லியும் மேடம் முதல்ல நாங்க சொல்றத முதல்ல கேளுங்க. நீங்க எல்லாத்துலயும் எங்கள தப்பாவே நெனச்சுட்டு இருக்கீங்க. தப்பாவே புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே உங்க தம்பி செத்ததுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதே மாரி இந்த சுடரோட கொலை கேஸ்லயும் நான் சம்மந்தப்படல. அதே மாரி இப்போ இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கும் காரணம் நான் கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்லி சொல்றது மட்டும் இல்லாம, இன்னும் 24 மணி நேரம் டைம் குடுங்க. ஏன்னா விஜய் இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் யார் இத பண்ணது அப்படிங்கிறத சொல்லிருவாரு. அப்படின்ற மாரி சொல்லும்போது,
இன்னும் 24 மணி நேரம் டைம் குடுத்தா இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நீங்க டெலீட் பண்ணிட்டு, அடுத்ததா வந்து நல்லவங்களாயிடுவீங்க. இதுக்கு மேல வந்து சும்மா விட முடியாது. எத்தன விஷயத்துல தான் போய் சொல்லுவ? எல்லாத்துக்குமே நான் இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்றியே தவிர, நான் தான் சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காச்சும் நீ ஒத்துக்கிறியா? எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கிறதில்ல. இதுக்கு மேல வந்து கண்டிப்பா உன்ன நான் விடவே மாட்டேன். நான் வந்து அவ்ளோ கோவத்துல இருக்கேன். நீ வேற எது பண்ணியிருந்தாலும் வந்து நான் அத மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா என்னோட வேலையே போற மாரி ஒரு வேலைய செஞ்சுட்ட அப்படின்னா, கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன். நான் வந்து இப்பவே உன்னோட கதைய முடிக்க போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்போ மல்லி காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, விஜய் ஒரு பக்கம் வந்து தேடிட்டு இருக்காரு. மல்லி எங்க போயிட்டாங்க? என்ன ஏது? அப்படிங்கிற மாரி சொல்லி. அதே மாரி தீபனுக்கும் விஷயம் தெரிஞ்சிருது. மல்லிய வந்து இந்த தீபிகா மேடம் தான் வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா மல்லிய காப்பாத்துறதுக்காக ஓடோடி போயிட்டு இருக்காங்க. அதே மாரி மல்லி இருந்துட்டு எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து புரிஞ்சுக்காம, அடுத்தடுத்து வந்து இந்த தீபிகா மேடம் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தீபிகா மேடம் வந்துட்டு அதாவது மல்லி வந்து சொல்றாங்க, "உங்களாலலாம் வந்து என்ன எதுவும் பண்ண முடியாது. நாங்க வந்து சொல்றத நீங்க எதையும் கேட்காததுனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை. இதுக்கு மேலயாச்சும் வந்து நாங்க சொல்றத கேளுங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிறாங்க. ஆனா தீபிகா மேடம் இருந்துட்டு, "இந்த மல்லியோட கதைய முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த மல்லி உயிரோட இருக்கக்கூடாது" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ரவுடிங்க கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வந்து அந்த தீபிகா மேடம் வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா மல்லியோட கதை முடிஞ்சது அப்படின்னா, அடுத்தடுத்து எல்லாமே நம்ம நெனச்ச மாரி தான் நடக்கும். எப்படியோ ஒரு வழியா வந்து நம்மளோட எதிரிய வந்து நம்ம கொன்னுட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவ்ளோ வந்து இது பண்ணியிருப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.